ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி டூரிஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு தரப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் பயங்கரமான ஒரு அமௌண்ட்டை கொள்ளையடிச்சிட்டு அவனை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிடிக்கவும் முடியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவனை போலீஸும் தேடுறாங்க, அதே மாதிரி அந்த பணத்தை பறி கொடுத்தவனும் தேடுறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவன் கூட பழக்கம் இருந்தது. ஆனா இப்ப இல்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவன் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வருது. நீ போய் ட்ரெயின்ல ஏறு, அங்க உனக்கு யார் கூட உட்காரணும்னு தோணுதோ உட்காரு, அவனை நான் தான் நம்ப வை அப்படின்னு சொல்றான். அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹீரோயினும் ட்ரெயின்ல போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காரு. அவர் பக்கத்துல போய் உட்கார்றாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபசர். அவரை இந்த வில்லன் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நம்ப வைக்கிறாங்க. அதை பார்த்த போலீஸ்காரங்களா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த பணத்தை பறி கொடுத்தவங்களாம் இவன் தான் அந்த ஆளு அப்படின்னு நினைச்சு இவனை துரத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்கான். ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. ஆனால் நம்ம படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டியும் அவங்க ரெண்டு பேர் கேரக்டரும் தரமா எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி பல இடத்துல ரொமான்டிக் காட்சிகள் வரதான் செய்யுது. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லாவே இருக்கு. படத்துல வர லவ் பொசிஷனும் நல்லா தான் இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னாலும் படம் ஆரம்பத்துல எண்டு வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா நமக்கு எங்கேயுமே லாக் தெரியல. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.